லக்ஷ்மி வாமா, வேலைக்கு சேர்த்துக்கிறோம், உள்ள வா. அம்மா வாமா. வாமா. அம்மா நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமாம்மா, என்ன கஷ்டம் வந்தாலும் உன்னுடைய சுயமரியாதையை விட்டு கொடுக்க மாட்டேன்னு கிளம்புன பாரு. உன் வைராக்கியம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுமா. ரொம்ப நன்றிம்மா. அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. இந்த வீட்டை நீ எந்த வேலையும் செய்வேனா. நாங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் உனக்கு ஒரு பங்கு தரோம். உள்ள கூட்டு வாங்கலடி. ம், வாமா. ம். என்ன பண்ணலாம்? எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சாக்கணுமே. கதவு திறங்க. இறங்க இருக்கீங்களா? கதவு திறங்க. என்ன கதவு தட்டிட்டே இருக்க? திறங்கன்னு சொல்றேன்ல, கதவு திறங்க. கதவு திறங்க. அக்கா அக்கா, கதவு திறக்க போறீங்களா இல்லையா? என்ன வருது? கதவு திறங்க. கதவு தட்டிட்டே இருக்கா, என்னன்னு தெரியல. கதவு திறங்க. ஏய் என்னடி திமிரா? கதை போட்டு எந்த தட்டு தட்டுற? இல்ல, செல் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? ஏன் கேட்டேனா, எனக்கு என் அப்பா அம்மாவை பார்க்கணும். அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு அப்படியே போய் பார்த்துட்டு வந்துடலாம் தான். என்ன கிண்டல் பண்றியா? நீ யாரையும் போய் பார்க்க முடியாது, உன்னை பார்க்கவும் விட மாட்டேன். இது பாருங்க, என்ன ரூம்குள்ள அடைச்சு வச்சுட்டு இது அறை இல்ல சிறைன்னு என்னமோ பெருசா டயலாக் எல்லாம் பேசுனீங்க. அப்போ நானே கொஞ்சம் மிரண்டு தான் போனேன். அதான் அப்போ நான் எதுவுமே சொல்லாம சைலண்டா இருந்தேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தப்போ அது ஒரு பெரிய விஷயமாவே தோணல. என்ன மிரட்டி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். நான் சராசரி பொண்ணு இல்லைன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். என்கிட்ட அனாவசியமா பிரச்சனை வச்சுக்காதீங்க. இவ என்ன இந்த மிரட்டுறா? மறுபடியும் திடீர்னு தாயமாவா மாறிடுவானோ? ஏன் சும்மா கத்திட்டு இருக்காத. உன்னோட மிரட்டலுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன். சொல்லு. சார், நீங்க சொன்ன மாதிரி நான் காசிநாதன் வீட்டுக்கு வந்து செட்டில் ஆயிட்டேன். வெரி குட். காசிநாதன் வீட்டில் போய் செட்டில் ஆயிட்டல்ல? அங்க யாருக்கும் உன் மேல எந்த டவுட்டும் வரல இல்ல? இல்ல, நான் நடிச்ச நடிப்புல எல்லாரும் நம்பிட்டாங்க. அதுதான் எனக்கு வேணும். என்கிட்ட இருந்து தகவல் வர வரைக்கும் நீ பாட்டுக்கு சாதாரணமா இரு. எப்ப நான் சொல்றேனோ அப்ப நீ காரியத்தை கச்சிதமா முடிச்சுட்டு கிளம்பிடு, சரியா? சரிங்க சார். ஓகே, கவனமா இருக்கணும். சரி, வச்சுடுறேன் சார். அக்கா, இங்க யாரோ இவ்வளவு நேரம் மிரட்டாங்களே, அவங்கள பாத்தியா? எங்க ஆளே காணோம். உன் எதிரில தான் பயந்து நடுங்கி நின்றுட்டு இருக்கா. விஷாலி, நீ இங்கதான் இருக்கியா? இப்ப எனக்கு ஒரு போன் வந்துச்சே, அது பேசுனது யார் தெரியுமா? என் உண்மையான விசுவாசி. ஒண்ணு மாதிரி இல்ல, நான் சொல்றதை செய்யற ஆளு. இப்ப அந்த ஆளு உன் வீட்டுல தான் வேலைக்கு போய் சேர்ந்திருக்காங்க. ஏதாவது இடகுடம் பண்ணேன்னு வையே, என் செல்ல அமைத்து ஒரே ஒரு மிஸ்கால் கொடுத்தா போதும், வீட்டில் பாம்பு வெடிக்கும். உங்க அப்பா அம்மா செத்து சாம்பல் ஆயிடுவாங்க. அதனால போடுற சோறை சாப்பிட்டுட்டு இந்த ரூம்ல ஒரு மூளையில முடைப்பேன். வீணா வாலாட்டின அப்பா அம்மா இல்லாத அனாதை ஆயிடும். வாக்கா.
திருப்பதியை பத்தி ஏதாவது விஷயம் தெரிஞ்சதா? தெரியலடா. எங்கடா போயிருப்பான்? அவன் நமக்கு தகவல் தராம இப்படி இருந்ததே இல்லையடா. அவனை கடத்திருப்பாங்களோ? எனக்கு அதான்டா தோணுது. திருப்பதியை பத்தி உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வீரா என்னையும் கொண்டு போய் கடத்தி வச்சிருந்தான். ஒருவேளை அவன்கிட்ட இப்ப திருப்பதி மாட்டிருப்பானோ? என்னடா சொல்ற? ஆமாண்டா, நமக்கு தெரிஞ்ச வீரா தான் திருப்பதிக்கு எல்லா விதத்திலையும் பிரச்சனையா இருந்தான். திருப்பதியை எப்படியாவது ஒளிச்சு கட்டணும்னு வெறியோட இருந்தான். அவன் தான் திருப்பதியை கடத்திட்டு போய் எங்கேயாவது அடைச்சு வச்சிருக்கணும். அப்படின்னா நாம இனிமே யோசிச்சுட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அதிரடியா வீரா இடத்துக்கு போய் பாத்திர வேண்டியதுதான். என்னடா சொல்ற? நம்மளால வீராவையும் வீராவோட ஆட்களையும் சமாளிக்க முடியுமா? நிச்சயமா சமாளிக்க முடியும்டா. மோதி பாத்துருவோம். அதுல திருப்பதியை காப்பாத்திட்டு நம்ம செத்தாலும் பரவாயில்ல. ஆமாண்டா. ஆமா, உனக்கு தான் வீராவோட வீடு தெரியும்ல? ஆமா. வா போலாம். டேய், இந்த இடம் தான்டா, நிறுத்து. இந்த இடம் தானடா? இந்த இடம் தான்டா. சரி, யாரு கண்ணிலையும் படாம ஜாக்கிரதையா வா, போலாம். டேய், விஷாலியோட அப்பா வீராவோட பேசிட்டு இருக்காரு. அதான் எனக்கு ஒன்றும் புரியல. இரு, என்னதான் பேசுறான்னு பாப்போம். இங்க பாரு வீரா, விஷாலுக்கு எம்டியால ஆபத்துன்னு என்னால் நம்ப முடியல வீரா. சார், நான் இது எதையும் உறுதியாக சொல்ல சார். என் மனசுக்குள்ள இருக்கிற சந்தேகத்தை உங்ககிட்ட சொன்னேன். நீங்க யோசிச்சு பாருங்களேன். 4-5 நாளா ராணிமா அந்த வீட்டை விட்டு வெளியே வரல. அவங்கள பார்க்க போறேன்னு திருப்பதி இந்த நிமிஷம் வரல, அவனும் வரல. இவ்வளவு ஏன் ராணிமா இந்த நிமிஷம் வரல, உங்களுக்கு ஃபோன் பண்ணல, நீங்க தானே சொல்றீங்க. நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஆபத்து இருக்குன்னு என் மனசு சொல்லுது சார். என்ன சார்? நீ தான் எம்டி வீட்டில் போய் பார்த்தேன்னு சொல்றியே, அங்க விஷாலுக்கு ஏதாவது ஆபத்துனா உன்னால கண்டுபிடிச்சிருக்க முடியுமே? அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் என் சந்தேகம் இன்னும் அதிகமே ஆயிடுச்சு சார். நான் அந்த மருதநாயத்தை ஏமாத்தி அந்த வீட்டை மொத்தமா சுத்தி பார்த்தேன் சார். எங்கேயுமே ராணிமாவை காணோம். ஏன் அந்த திருப்பதியை கூட காணோம் சார். ஒரு ரூம் மட்டும் சாத்தி இருந்தது சார். அந்த ரூமை எப்படியா திறந்தரல நானும் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். ஆனா ஏதோ சாக்கு போக்கு சொல்லி மருதநாய என்ன கீழே கூப்பிட்டு வந்துட்டா. அதை திறப்பே விடலையே சார். எனக்கு என்னமோ ராணிமா அந்த வீட்டில் இருக்கிற நிச்சயமா ஆபத்து இருக்குன்னு தோணுது சார். டேய், நம்ம வீராவை சந்தேகப்பட்டது தப்புடா. நம்ம திருப்பதி விஷாலியை காப்பாற்ற போராடின மாதிரி வீராவும் போராடிட்டு இருக்கான். அது தெரியாம நம்ம அவனை எதிரியா நினைச்சிட்டு இருக்கோம். அவனும் நம்மளை எதிரியா நினைக்கிறான். இப்போ வீரா சொன்னதை வச்சு பார்த்தா மருதநாயகத்தால திருப்பதிக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமா? அதுக்கும் சான்ஸ் இருக்கு. சரி வா, முதல்ல இங்க இருந்து கிளம்புவோம். மற்ற விஷயங்கள்லாம் வெளியில போய் பேசிப்போம். என்ன சார்? எனக்கு என்ன முடிவு எடுக்குதுன்னு தெரியல வீரா. சார், இப்போ நீங்க எந்த முடிவும் எடுக்க வேணாம். முதல்ல நீங்க மருதநாயகன் வீட்டுக்கு போங்க. அங்க ராணிமா எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. அங்க சூழ்நிலை தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணுவோம். சரி வீரா, நான் விஷாலியை பார்த்துட்டு வந்து உன்னை பார்க்குறேன். சரிங்க சார், நான் கிளம்புறேன். ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க சார்.
வீரா சொன்னதை வச்சு பார்க்கும்போது மருதநாயக வீட்டுக்குள்ள போன திருப்பதி இன்னும் அங்கிருந்து வெளியே வரவே இல்லை. ஸோ மருதநாயகம் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு பார்த்தா தான் திருப்பதி எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். அந்த வீட்டுக்குள்ள போறது அவ்வளவு ஈஸி இல்லடா. ஈஸி இல்லை தான், ஆனால் செக்யூரிட்டிலாம் தாண்டி போகிறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் எப்படியாவது கண்டுபிடிச்சு தான் ஆகணும். தினேஷனா, வாமா. திருப்பதி பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சா? திருப்பதி மருதநாயக வீட்டுல மாட்டிருப்பானோன்னு எங்களுக்கு ஒரு டவுட். எங்க எம்டி வீட்லயா? நிச்சயமா இருக்காதுண்ணா. எங்க எம்டிக்கு திருப்பதி ரொம்ப பிடிக்கும். அதனால அவனே பிடிச்சி வச்சிருக்காரு. என்ன சொல்றீங்க? திருப்பதியை பத்தின விஷயம் ஏதோ ஒன்று உங்க எம்டிக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால அவர் திருப்பதி அவரோட கஸ்டடியில் வச்சிருக்காரு. இது எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன். அது கரெக்டா இல்லையான்னு தெரிஞ்சுக்க தான் நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம். இப்ப என்ன, எங்க எம்டி வீட்டுக்கு வந்து செக் பண்ணணும், அவ்வளவுதானே? ஆமா, அது எனக்கு ரொம்ப ஈஸி. திருப்பதி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர வேண்டியது ஏன் பொறுப்பு. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஆனா நீ எதுவும் பிரச்சனைல மாட்டிக்காதானோ? என்ன பத்தி கவலைப்படாதீங்க, எம்டியை சமாளிக்கிறது ரொம்ப ஈஸி. நான் வரேன். சரிங்க. பரவாயில்லடா, இவ எப்படியும் கண்டுபிடிச்சிடான்னு நினைக்கிறேன். லக்ஷ்மி இன்னும் காணுமே. லக்ஷ்மி, வா வா வா, உனக்காக தான் காத்துக்கிட்டே இருந்தேன். என்னங்க, லக்ஷ்மி வந்தாச்சு. நாங்கள் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறோம்மா. சரிங்க ஐயா. வீட்டை பார்த்துக்கோ. அம்மா, வெளியே போகிறவங்கள எங்கே போகிறீங்கன்னு கேட்கக்கூடாது. நீங்கள் எப்போ வருவீங்கன்னு தெரிஞ்சால் நான் சமைச்சு வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும், அதான். நாங்கள் விஷாலியை தாம்மா பார்க்க போகிறோம். அப்போது திரும்பி வர்றதுக்கு நைட் ஆகும்னு சொல்லுங்கள். அதெல்லாம் ஆகாதுமா, ஒரு 2 மணி நேரத்தில் வந்துடும். என்ன சார் நீங்கள் பொண்ணை பார்க்க போயிட்டு காலில் வெண்ணி ஊற்றின மாதிரி கிளம்பி வர முடியுமா? இல்லை அவங்க தான் உங்களை லேஸில் விட்டுருவாங்களா? இல்லை லக்ஷ்மி, நாங்கள் போயிட்டு சீக்கிரமாகவே வந்துடுவோம். வரோம். சரிங்க. இவங்க 2 பேரும் விஷாலியை பார்க்க கிளம்பிட்டாங்களே. நாம் ஏதாவது சொல்லி தடுக்கலான்னு பார்த்தா நம்ம மேலே இவங்களுக்கு சந்தேகம் வந்துடுமே. என்ன பண்ணுறது? உடனே மருதநாயகத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட வேண்டியதுதான். சொல்லி ஈஸ்வரி. சார், எங்கே இருக்கீங்க? ஆஃபீஸில் தான். ஏன், என்ன விஷயம்? கல்யாணியும் காசிநாதனும் கிளம்பி விஷாலியை பார்க்கறதுக்கு உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்படியா? எப்போ? இப்பதான். இதை பாருங்க சார், விஷாலியை அவங்க மீட் பண்ணி அவளும் எல்லா கதையும் சொல்லிட்டான்னா நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காது, பார்த்துக்கோங்க. நடந்தது நீ சொல்லிட்ட, இனி நடக்க வேண்டியதை நான் பார்த்துக்கிறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. சரி சார். மருது, இப்பதான் ஆபீஸ்க்கு போனா அதுக்குள்ள திரும்பி வந்துட்டு. ஒரு முக்கியமான விஷயம் கூட வா. இங்க பாரு விஷாலி, நான் சொல்றது நல்லா கேட்டு. உன் அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி உன் செல்லு சுவிட்ச் ஆஃபாக இருக்கு, உங்ககிட்ட பேசணும்னு சொன்னான்ல. நானும் பேசுகிற சொல்லி எதுவும் சமாளிச்சிட்டேன்ல. பொறுத்து பார்த்தாங்க. உங்கள் அப்பாவும் அம்மாவும் உன்னை நேரில் பார்க்கணும், இப்போ கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. என்னடா மருது, இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்க போற? ஏக்கா, நான் ஏக்கா சமாளிக்கணும்? காசியும் கல்யாணம் எனக்காமாப்பா. எனக்கு அவங்க யாரோ எவரோ. அதனால இவ அவங்ககிட்ட ஏதாவது உண்மையை சொல்லணும்னு நினைச்சான்னா
அவங்களையும் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிடுவேன். அப்படின்னா இவ அம்மா அப்பா இங்க வந்து நல்லபடியா திரும்பி போகணும்னா இவ தான் எதையாவது சொல்லி எப்படியாவது சமாளிக்கணுங்கிற. கரெக்டா புரிஞ்சுட்டக்கா. வா. சார் வாங்க காசி. வணக்கம்மா. வாங்க வணக்கம் சார். கல்யாணி. வா காசி, வாங்க. வா கல்யாணி. வணக்கங்க. என்ன 2 பேரும் சேர்ந்து சர்ப்ரைஸா வந்திருக்கீங்க? இந்தாங்க. என்ன இதெல்லாம்? விஷாலிக்கு என் பொண்ணுக்கு ரவா லட்டும் முறுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதான் உங்களுக்கும் சேர்த்து பண்ணி கொண்டு வந்திருக்கேன். எதுக்கு கல்யாணி இதெல்லாம்? பரவாயில்லம்மா, பரவாயில்லக்கா. அவங்க பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ வாங்கிட்டு வந்திருக்காங்க. பொண்ணு கூட. வாசுகி இந்த உள்ள கொண்டு போய் உட்காருங்க. உட்காரு கல்யாணி. உட்காருங்க. அப்புறம் காசு என்ன விசேஷம்? ஒன்றும் இல்லை சார், விஷாலியை பார்க்கணுன்னு கல்யாணி ஒரே தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தா, அதான் பார்த்துட்டு போகலான்னு கூப்பிட்டு வந்தேன். சார் நம்பாதீங்க, விஷாலி கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கூட வரலன்னதும் என்னை விட இவர் தான் ரொம்ப தவிச்சு போனாரு. இவர் தொந்தரவு தாங்க முடியாம தான் சரி வாங்க நேர்ல போய் பார்த்துட்டு வந்துடலான்னு கூட்டிட்டு வந்தேன். இந்த மாதிரி தவிப்பு துடிப்பு எல்லாம் சேர்ந்ததுன்னு பெத்த பாசங்கிறது. அது அப்பாவுக்கும் ஒரு மாதிரி தான், அம்மாவுக்கும் ஒரு மாதிரி தான். கரெக்டா சொன்ன மருது. சாரி காசி, அன்னைக்கு ஃபோன் பண்ணதே மறந்துட்டேன். விஷாலகிட்டையும் நான் சொல்ல மறந்துட்டேன். ஒர்க்கு டென்ஷன், அதனால தான். வாசுகி, விஷாலி கிட்ட அவங்க அப்பா அம்மா வந்திருக்காங்கன்னு சொல்லி கொஞ்சம் கீழே வர சொல்லுமா. இப்பெல்லாம் உங்க பொண்ணு அந்த ரூம் விட்டு வெளியில வரதே இல்லை. எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்துட்டு புக்கை படிச்சுக்கிட்டு அந்த ரூம்குள்ளே தான் இருக்கான். நானும் என்னம்மா விஷாலி இப்படி ரூம்குள்ளே அடைஞ்சு கிடக்குறே, உனக்கு போர் அடிக்கலையான்னு கேட்டா, இல்லை சார், இந்த ரூம்குள்ளே இருக்கிறது எங்கள் அம்மாவோட கருவில் இருக்கிற மாதிரி அவ்வளோ பாதுகாப்பாக இருக்குது, என்னை தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்கிறான். இப்படி ஒரு வார்த்தை சொன்னதுக்கப்புறம் அதனால சரிம்மா நானும் இஷ்டப்படி இருன்னு சொல்லிட்டேன். சாப்பிட கூட கீழே வராம இருந்தா எப்படி? சாப்பிடுற நேரத்துல இவன் வீட்டுல இருந்தானா தட்டுல சாப்பாடை போட்டு இவன் தான் மேல கொண்டு போய் கொடுக்கறான். அக்கா, என்னக்கா நீ இதை போய் பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்கா? நம்ம குழந்தைய நாம தானே கவனிக்கணும். என்னக்கா நான் சொல்றது? சார், இது நான் சொல்ல சார். 2 நாளாக விஷாலி கிட்டேருந்து ஃபோனே வரல. அவள் செல் சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்ததும் மனசுக்குள்ளே ஒரே தவிப்பாக இருந்துச்சு. அதான் 2 பேரும் கிளம்பி வந்துட்டோம். இப்போ நீங்களும் மேடமும் பேசுனது கேட்டதும் அந்த தவிப்பு எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டோம் சார். ஆமாம் சார், இதுக்கு மேலே எங்களுக்கு எங்கள் பொண்ணை பார்க்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. அவளை பார்த்த மாதிரி மனசு ரொம்ப நிறைஞ்சு போச்சு. விஷாலி, எப்படிமா இருக்க? சார், நான் இவங்க மேல பயங்கர கோவமா இருக்கேன். என்கிட்ட பேச வேண்டாம்னு சொல்லுங்க சார். நாங்கள் என்னடா பண்ணோம்? எங்கள் மேலே இதுக்கு இவ்வளோ கோவம்? என்னடா? என் செல்ல தண்ணியில விழுந்து ஒர்க் ஆகல.
லேண்ட்லைன் போன் 2 நாளா ஃபால்ட். அதனாலதான் என்னால உங்களுக்கு போன் பண்ண முடியல. என்னடா நம்ம பொண்ணு கிட்ட இருந்து 2 நாளா போன் வரலையே, என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி போய் ஓடி வராம 2 நாள் கழிச்சு சாவகாசமா வரீங்க. எனக்கு கோவம் வராதா? ஏன் சார், என் கோவம் நியாயமானது தானே? நியாயமான கோவம் தான். 2 பேரும் விட்டுறாத. ஏன் உடனே வரலன்னு உண்டு இல்லைன்னு ஆக்கிரு. ஏமா, நீ யார் வீட்டில் இருக்க? நம்ம எம்டி வீட்டில் இருக்க. இங்கே உனக்கு எந்த ஆபத்தும் பிரச்சனையும் வராதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் எதுக்கு நாங்கள் பதறி அடிச்சுட்டு ஓடி வரணும்னு சொல்லு? வாமா. அம்மா, காஃபி எடுத்துக்கோங்க. கல்யாணி, நீங்க 2 பேரும் இங்க இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். என்ன சமைக்க சொல்லட்டும்? இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா. வீட்டில் புதுசாக ஒருத்தவங்களை வேலைக்கு சேர்த்துருக்கோம். அவங்க சமைச்சு வச்சிருப்பாங்க. பரவாயில்லையே, வேலைக்கு ஆள்லாம் வச்சிருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். சரிங்க சார், லேட் ஆயிடுச்சு. அப்போ நான் கிளம்புறோம். என்ன காசு அதுக்குள்ள கிளம்புறேன்ற? இருந்துட்டு போலாம்ல. இல்லை சார், இன்னொரு நாளைக்கு ரிலாக்ஸ்டாக வரோம். போயிட்டு வரோம். வரேன் சார். வாங்க. வரேன்டா கண்ணா. கல்யாணி வா. வரேம்மா. சரி வரேங்க. வாமா. ஒரு நிமிஷம். உன் அப்பா அம்மாவை ரொம்ப அழகா சமாளிச்சு அனுப்பிட்ட. புத்திசாலி தான். இப்ப என் அப்பா அம்மாவை சமாளிக்க தெரிஞ்ச எனக்கு உன்னை எப்போ எப்படி சமாளிக்கணும்னு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா நீ சொன்ன மாதிரி நான் புத்திசாலிதான். நிஜமாவா சொல்றீங்க? நான் எதுக்கு போய் சொல்லணும் வீரா? விஷால் எம்டி வீட்டில் சந்தோஷமா தான் இருக்கா, நார்மலாக தான் இருக்கா. நீ நினைக்கிற மாதிரி அவளுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. எனக்கு அது தப்பா தெரியல வீரா. இல்லை சார், நான் போனப்போ அங்கே அவங்கள பார்க்கல. ஆனால் ஒரு ரூம் மட்டும் பூட்டி இருந்தது சார். அதான் விஷாலி ரூமா இருக்கும். நீ போன நேரத்துக்கு அவ எங்காச்சும் வெளியே கூட போயிருக்கலாம் இல்லையா? இல்லை சார், அந்த ரூமுக்குள்ள மெழுகுவர்த்தி வெளிச்சம் தெரிஞ்சது சார். ஒருவேளை விஷாலி சீக்கிரமா படுத்து தூங்கிருக்கலாம் இல்லையா? நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் சார். ஆனால் அதையும் தாண்டி என் உள்ளுணர்வு ஏதோ தவறு நடக்க போகிறதா என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கு சார். அங்கே தப்பா நடக்க ஒன்றுமே இல்லை வீரா. இருந்திருந்தா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சிருக்கும். சரி சார், ராணிமா ஏன் இப்போல்லாம் அடிக்கடி மாதிரி வெளியே வர்றதில்ல? கேட்டேன் வீரா. எம்டி தான் விஷாலி பாதுகாப்பாக இருக்கணும்னு வெளியே போவானான்னு சொல்லிட்டாரு. வீணா ஏன் குழம்பு போயிருக்க? விஷாலி நல்லபடியாக தான் இருக்கா. நீங்கள் சொல்கிற மாதிரி ராணிமா நல்லா இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். சார், அந்த திருப்பதி என்ன ஆனான்னு தெரியுமா சார்? தெரியலையே. நீங்கள் அவனை பற்றி அந்த மருதநாயகத்திட்ட கேட்டிருக்கலாம்ல. இல்லை, திருப்பதி பற்றி மருதநாயன்ட்ட கேட்குறது அவ்வளோ நல்லா இருக்காது வீரா. அதனால தான். எப்படியோ சார், ராணிமா ரொம்ப நல்லா இருக்காங்கன்ற ஒரு நல்ல செய்தி கேட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஆனால் திருப்பதி தான் என்ன ஆனான்னு ஒன்றும் தெரியல. விசாரிக்கிறேன். முருகா, அப்படியே விநாயகா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா. என்ன விஷயம்? செக்ல உங்க சைன் வேணும், அதை வாங்கிட்டு போலான்னு வந்தேன்.
வேலையெல்லாம் எப்படிமா இருக்கு? உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு சார். ஆஃபீஸில் எனக்கு எல்லாரும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த திருப்பதி ஒருத்தர் தான் கொஞ்சம் சிடுசிடுன்னு இருக்காரு. மற்றபடி எல்லாரும் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க சார். சார், நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. திருப்பதி நம்ம ஆஃபீஸ்க்கு திஷ்டி போட்டு மாதிரி. நல்ல வேலை நம்ம ஆஃபீஸ்க்கு 4 நாளாக வரதில்லை. ஏன் சார், அவருக்கு வெளியில் ஏதாவது ஒர்க் கொடுத்துருக்கீங்களா? நான் ஏன் கேட்டேன்னா, திருப்பதி ஆஃபீஸ்க்கு வரலனா தான் என்னால் நிம்மதியாக வேலை பார்க்க முடியுது. இனிமே எல்லாரும் நிம்மதியாக வேலை பார்க்கலாம், கவலைப்படாத. ஏன் சார், திருப்பதி வேலை விட்டு தூக்கிட்டீங்களா? இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத கேள்வி. கிளம்பு. இல்லை சார், திருப்பதி ஃபைல்ஸ் ஃபுல்லாக ஏகப்பட்ட பெண்டிங் ஃபைல்ஸ். அவர் வரமாட்டார்னு தெரிஞ்சா அந்த ஃபைல்ஸை நானாவது பார்ப்பேன். நீயே பார்த்து கிளியர் பண்ணிக்கோ. சார், திருப்பதியை எதுக்காக வேலையை விட்டு தூக்குனீங்க? பார், சொல்றதை மட்டும் செய். என்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்காத. போ. ஓகே சார்.